ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒரு மரத்தடியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த ஒரு சிறிய எலி தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது ஏறி விளையாடத் தொடங்கியது. எலியில் ஓட்டத்தினால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. சிங்கம் மிகுந்த கோபத்துடன் வெளித்தெழுந்து அந்த சிறிய எலியை தன் கைகளால் பிடித்து கொண்டது. சிங்கம் எலியை சாப்பிட தயாரான போது எலி பயந்து நடுங்கியது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் சிங்கராஜா, தெரியாமல் உங்கள் தூக்கத்தை கெடுத்து விட்டேன், என்னை விட்டு விடுங்கள், ஒரு நாள் நிச்சயம் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கெஞ்சியது. என்ன விட்டுடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நான் நிச்சயம் உதவி செய்வேன். இந்த சின்ன எலி எனக்கு என்ன உதவி பண்ண போகுது? எலியின் பேச்சை கேட்டு சிரித்த சிங்கம், இவ்வளவு சிறிய நீ எனக்கா உதவி செய்ய போகிறாய்? சரி, உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, போ என்று கூறி எலியை விடுவித்தது. சில நாட்கள் கழித்து வேடன் ஒருவன் காட்டில் விரித்திருந்த வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. தன்னால் தப்பிக்க முடியாமல் சிங்கம் பயங்கரமாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே அந்த இடத்திற்கு ஓடி வந்தது. சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதை பார்த்த எலி தன் கூர்மையான பற்களால் வலையை துண்டு துண்டாக கடித்தது. சிறிது நேரத்திலேயே சிங்கம் வலையிலிருந்து விடுதலையானது. சிங்கம் அந்த சிறிய எலிக்கு மனதார நன்றி கூறியது. உன் உதவிக்கு நன்றி சிறு நண்பனே. அன்று முதல் நாம் சிறந்த நண்பர்கள். அன்று முதல் சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாயினர். நீதி: உருவத்தை வைத்து யாரையும் இடை போடக்கூடாது. சிறியவர்களும் பெரியவர்களுக்கு ஒரு நாள் உதவக்கூடும்.